ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சாயந்தர நேரத்தில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வெறும் 4 பொருள் இருந்தால் போதும். இது என்ன ஸ்நாக்ஸ்னால், மைதாவும் ரவை வச்சு அப்பம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. அப்பம் செய்கிறதுக்காக 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். அதே டம்ளரில் 2 டம்ளர் மைதா எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் மைதா போட்டால் தான் அப்பம் நல்லா உப்பி வரும். ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் மைதா, 1/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அப்பத்துக்கு சுடுதண்ணி சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நம்ம சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்னென்னலாம் சேர்க்குறோம், எப்படி செய்கிறோன்னு தெரியும். அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா எவ்வளோ நல்லா கலக்கிறோமோ அவ்வளோவும் அப்பம் நல்லா வரும். இந்த அப்பம் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. நீங்களே அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த அப்பத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்பத்தை செய்யும்போது சர்க்கரையிலையும் செய்யலாம், வெல்லத்துலேயும் செய்யலாம், அதேமாதிரி நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் மெத்தடு ஒன்று தான். மாவு பாருங்கள், நல்லா நம்ம ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு கட்டி கூட இல்லாமல். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அப்பத்துக்கு வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் சேர்க்குறது உங்கள் ஆப்ஷன் தான். நாங்கள் வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்குறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. அப்பம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் ஆப்ஷன் தான். நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட செய்யலாம். இப்போ நம்ம ஏலக்காவையும் அது கூட சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பத்தை எண்ணெயில் ஊற்றிக்கலாம். A few moments later. இந்த அப்பம் செய்யும்போது ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். அதிகமாக ஊற்றினாக்கா எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் ஒன்றா ஊற்றி எடுத்தால் தான் கரெக்டாக வரும். இந்த அப்பத்தை செய்யும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக வச்சா மாவு ஊற்றும்போது அப்படி பிரிஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு ஊற்றும்போது உள்ளே நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி புஸ் புஸ்ன்னு பூரி மாதிரி வந்திருக்குது. இது இன்னும் வேகலை. இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வேக வச்சுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
பாருங்கள் எப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்தையும் செஞ்சு எடுத்துக்கணும். இதான் அப்பத்துக்கு சரியான கன்சிஸ்டன்சி. பாருங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போட்டு எடுக்கும்போது எப்படி உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த அப்பம் கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம சிம்மில் வச்சு பொரிச்சதுனால இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.